அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஷுக்ர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை பத்தி பார்ப்போம். ஸோ ஷுக்ர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நன்றி சொல்லுதல், இல்லாட்டி நன்றியோட இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்? இறைவனுக்கு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா இறைவன் 3 வேளை உணவு சாப்பிடுற அளவுக்கு உங்களை வச்சிருக்கான். உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. வீடு இல்லைன்னாலும், சொந்த வீடு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரெண்ட்டுக்கு அஃபோர்ட் பண்ற அளவுக்காச்சும் உங்களை வச்சிருக்கான். அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா போட்டுக்க அட்லீஸ்ட் ஒரு 5-4 துணியாச்சும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு விஷயமும் சொல்றேன், ஒவ்வொரு விஷயமும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாழ்க்கை பல பேருக்கு பாத்தீங்கன்னா கனவா இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம்? என்கிட்ட எதுவுமே இல்ல. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கலன்னாவே இந்த கடவுள் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை ப்ளேம் பண்றவங்க மட்டும்தான் இருக்கும் நம்ம. அவர் கொடுத்த ஒவ்வொன்னையும் பாத்தீங்கன்னா நினைக்கிறவங்களா நம்ம யாருமே இருக்கிறது இல்ல. ரோட்ல போய் பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாம் தங்க வீடு இருக்காது. பாதி மக்கள் இருக்காங்க ரோட்ல, அவங்களுக்கு தங்க வீடு இருக்காது. உணவு மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் யாசகம் கேக்குறவங்க ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. நம்மளோட தாத்தா பாட்டி ஏஜ் இருக்குமா, அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, யாசகம் கேட்பாங்க. வெயில், காலனி இருக்காது அவங்களுக்கு, குடை இருக்காது, வெயில்ல உட்காந்து எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி யாசகம் கேட்பாங்க போற வரவங்க கிட்ட. அப்படிலாம் பாத்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கை இருக்கு. ஆனா உங்க இறைவன் உங்களை இப்போதைக்கு நல்லா வச்சிருக்கான். இப்ப நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்க கையில போன் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போன் அஃபோர்ட் பண்ண முடியாம எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சொல்லப்போனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டன் போன் வாங்குறதே பெரிய கனவா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம். அப்படிலாம் இருக்காங்க. ஆனா நமக்கு டச் போன் வாங்குற அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னா நீங்க எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். சும்மா சின்ன ஒரு விஷயம் கிடைக்காது, அதுக்கே நம்ம இறைவனை எப்பவுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. இறைவன் கொடுத்திருக்க அந்த அருட்கொடையை பாருங்க. உங்களுக்கு அப்பாவை கொடுத்திருக்காங்க, அம்மாவை கொடுத்திருக்காங்க, சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்க ஒண்ணும் அல்லாஹ்வுடைய பிளெஸிங் தான். ஸோ அது நம்ம எப்பவுமே குறை சொல்லக்கூடாது. ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையுமே, ஒவ்வொரு அந்த பிளெஸிங்குமே கிடைக்காம வெளியே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல காலம் வரும். கண்டிப்பா நம்மளை விட அவங்களும் உயர்வாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கா, அதிகமா இருக்கா, எடுத்துட்டு போய் கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம எடுத்துட்டு போயிட்டு மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு வெறும் தேங்க்யூ மட்டும் அல்லாஹ்க்கு சொல்லிட்டு இல்லாம, அப்படி கொடுத்துருக்கான் அல்லாஹ் அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம பிறந்தோம், நல்லா வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டோம்னு இருக்கக்கூடாது. பிறந்தோம், சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கோம், மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா போறப்ப நம்ம ஒன்னத்தையும் எடுத்துட்டு போறது இல்லையே, வெறும் நம்மள மண்ணு தானே சாப்பிட போகுது கடைசியில. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சம்பாதிக்கிறோமா, நமக்கான தேவையை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்து உதவணும். ஏன்னா நமக்கே நீங்க இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ், போன்ல கேம்ஸ் விளையாடுறதுக்கே கரெக்டா இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா காய்கறி வித்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டி பாத்தீங்கன்னா எதனா ஒரு வேலை உங்க அப்பா அம்மாக்கு, சின்ன சின்ன பசங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஜஸ்ட் ஃபீல் பண்றவங்களா மட்டும் இருந்துட்டு போகாம இறைவன் உங்களை நல்லா வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சது இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ வாழ்க்கையில எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைக்கும் அது கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம சைல்ட் லேபர் இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாலும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சைல்ட் லேபரை நம்மளாலேயே பார்க்க முடியுது. ஸோ அப்படிலாம் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச வரை மத்தவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். உங்களை அவ்வளவு கேப்பபிளா எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னா தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே போயிட்டு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் கண்டிப்பா இருக்கணும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இறைவன் கொடுத்திருக்கிறது ஒவ்வொன்றுமே நமக்கு அருட்கொடை தான். ஸோ அதை நீங்க தேங்க்ஃபுல்லா எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அல்லாஹ்க்கு. அண்ட் தென் ஜஸ்ட் கிரேட்ஃபுல்லா மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுல கொஞ்சமாச்சும் மற்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நம்ம பசங்களை பொண்ணுங்க எடுத்துக்கோங்க, நைட்ல பொண்ணுங்க
நைட்ல பொண்ணுங்க வெளில போறதே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு சொல்ற இந்த ஒரு காலகட்டத்துல நிறைய பெண்கள் வந்து தான் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் சின்ன சின்ன பெண் பிள்ளைகளை வந்து வெளியில ரோட்லயே பிளாட்ஃபார்ம்லயே தூங்க வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வீடு இல்லாம. ஸோ அவங்க வந்து எவ்வளோ சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? இப்ப நம்ம ஜஸ்ட் வீட்ல இருந்து வெளியே போகவே நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வீடே ரோடு தான். எத்தனை பொறுக்கி பசங்க அந்த ரோட்டு பக்கம் போவாங்க. எத்தனை பொறுக்கி பசங்க அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்குங்க எத்தனையோ பேரோட வாழ்க்கை. நம்ம இறைவன் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள வச்சிருக்கான் பாதுகாப்பா அப்படின்னா நம்ம தேங்க்யூ சொல்லணுமா இல்லையா? தேங்க்யூ மட்டுமே சொல்லாம நான் திருப்பி 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 சொல்றேன். முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா எத்தனையோ அண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் அதை வீடியோவும் போடுறது மூலியமா 4 பேர் ஓகே நம்மளும் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் அது மாதிரி இன்ஸ்பயர் ஆகியும் பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல விஷயம். அது அது மாதிரிதாங்க இருக்கணும். ஸோ நம்மளே வந்து இருந்துட்டு நம்மளே சம்பாரிச்சுட்டு நம்ம குழந்தையே பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையே பார்த்துட்டு நம்ம போனோம்னு இல்லாம மத்தவங்களுக்கு குடுத்துட்டு போறது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் மாறும். என்ன கேட்டா எஜுகேஷன் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். அந்த குழந்தை படிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ஒரு வேலையை தேடிக்கும். கண்டிப்பா வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும். எல்லா குழந்தைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டிப்பா கிடைக்கணும். என்னோட லொகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட லொகேஷன் சுத்தி என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 12, 10 அப்படிதான் இருக்கும் ஏஜ் அந்த குழந்தைங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட லொகேஷன் சுத்தியே நடக்குது. ஸோ அந்த குழந்தைங்களலாம் நீங்க படிக்கலையான்னு கேட்டா, எங்களலாம் யாரு சேர்த்துப்பான்னு கூட நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்படிலாம் இருக்குங்க. எல்லா குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் கிடைக்கணும். அந்த குழந்தைங்க கடைசி வரைக்கும் ரோட்லயே இருந்துட்டு போகாம, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எஜுகேஷன் கிடைச்சு, அவங்க லைஃப்பும் சேஞ்ச் ஆகணும். அவங்களும் வாழ்க்கையில முன்னேறணும். எல்லாருமே முன்னேறுவோம். ஏன் ஒருத்தர் மட்டும் தான் முன்னேறணும்னு எதனா இருக்கா என்ன? ஏன் அல்லாஹ் வந்து ஒருத்தர தான் வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவானா என்ன? உங்கள இறைவன் வந்து அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கான் அப்படின்னா, நீ மத்தவங்களுக்கு குடுன்னு தான் வச்சிருப்பானே தவிர, நீ மட்டுமே ஆண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அது எப்பவுமே வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அண்ட் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரை இவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ ஒருத்தரோட வாழ்க்கைய உங்களால மாத்த முடிஞ்சா கண்டிப்பா மாத்துங்க. இறைவன் எப்பவுமே உங்கள வந்து பிளஸ் பண்ணிட்டே இருப்பான். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மன அமைதியோட இருப்பீங்க. ஒரு சிலர்கிட்ட பெரிய பெரிய மாளிகை இருக்கும். ஆனா மன அமைதி இருக்காது. ஒரு சிலர் ரோட்ல தான் இருப்பாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிலாம் வந்து ஒருத்தரோட லைஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கறது மூலியமா அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க உண்டாக்குன ஒரு சந்தோஷம் லைஃப் லாங் உங்க கூட இருக்கும்.